அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காஷ்மீர் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து தற்போது மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதையடுத்து ஏற்கனவே 48 மணி நேரம் கெடு விதிக்கப்பட்டதை அடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் தங்கள் நாட்டுக்கு திரும்பி வருகிறார்கள். அட்டாரி வாகா எல்லை வழியாக பாகிஸ்தானியர்கள் தற்போது நாடு திரும்பி வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். அவரோடு பேசலாம். சுசித்ரா, இப்போ 48 மணி நேர கெடு விதிக்கப்பட்டு அந்த கெடுவில் இருக்கக்கூடியவர்கள் நாடு திரும்புகிறார்கள். விவரங்கள் என்ன? மத்திய அரசினுடைய அறிவிப்பை உத்தரவை தொடர்ந்து தற்பொழுது இந்தியாவில் வசிக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் பஞ்சாப் மாநிலத்தினுடைய அட்டாரி வாகா எல்லை வழியாக பாகிஸ்தானுக்கு திரும்பி வருவதை நம்மால் காட்சிகளில் பார்க்க முடிகிறது. குடும்பமாக தற்பொழுது அங்கிருந்து எல்லை பகுதிக்கு சென்று அங்கிருந்து பஸ் மூலமாக தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு அவர்கள் கிளம்பி வருவது குறிப்பிடத்தக்கது. சார்க் ஒப்பந்தத்தின் அடிப்படையிலான விசாவில் இந்தியாவில் இருக்கும் பாகிஸ்தானியர்கள் அனைவருமே 48 மணி நேரங்களுக்குள் சொந்த நாட்டிற்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பஹல்காம் துப்பாக்கிச் சூட்டை அடுத்து நேற்று மத்திய அமைச்சரவையினுடைய முடிவிற்கு பிறகு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது நேற்று மாலை அறிவித்தது. அந்த அறிவிப்பிற்கு பிறகு பல்வேறு கட்டுப்பாடுகள் பாகிஸ்தான் அரசிற்கு எதிரான ஒரு நடவடிக்கைகளாக அமல்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் முதல் கட்டமாக தற்பொழுது பாகிஸ்தானியர்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கும் அந்த கெடுவிற்குள் அவர்கள் திரும்பி செல்ல உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து தற்பொழுது அட்டாரி வாகா எல்லை வழியாக அவர்கள் செல்கிறார்கள். மிக முக்கியமாக அட்டாரி எல்லையை மூடுவதற்கான ஒரு முடிவை மத்திய பாதுகாப்பிற்கான அமைச்சரவை என்பது எடுத்துள்ள நிலையில் அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பாணை இதுவரையிலும் மத்திய அரசின் சார்பாக வெளியிடப்படாமல் உள்ளது. அந்த அறிவிப்பாணை வெளியிடப்படும் பட்சத்தில் உடனடியாக எல்லைப் பகுதி என்பது மூடப்படும் என்பதால் 48 மணி நேர கெடு என்பதையும் பாகிஸ்தானியர்களுக்கு மத்திய அரசாங்கமானது வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அந்த 48 மணி நேரங்கள் முடிந்த பிறகு அட்டாரி எல்லை இந்தியாவினுடைய எல்லைப் பகுதியான அட்டாரி எல்லை என்பது மூடப்படும் என்றும் அதன் பிறகு எந்த ஒரு போக்குவரத்தும் அந்த வழியாக இருக்காது என்ற ஒரு திட்டவட்டமான முடிவை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. பல்வேறு கட்டுப்பாடுகள் இந்தியாவில் வசிக்கும் பாகிஸ்தானியர்களுக்கும் விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த நடவடிக்கைகளை செயல்படுத்துவதற்கான முடிவுகளுக்கு தற்பொழுது மத்திய அரசாங்கம் செயல்பட்டு வருவது மிக முக்கியமாக அதன் ஒரு பகுதியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகத்தின் முன்பு போடப்பட்டிருந்த இந்தியாவினுடைய பாதுகாப்பு என்பது தற்பொழுது நீக்கப்பட்டுள்ளது என்பதையும் மிக முக்கியமாக இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும். இன்று அதாவது நேற்று நள்ளிரவு பாகிஸ்தானுடைய உயர்ஸ்தானிகராக பொறுப்பில் இருக்கக்கூடிய சாத் அகமதை அழைத்து அவரிடம் இந்த அவர்களுடைய ராணுவ அதிகாரிகளுக்கான அந்த ஒரு பர்சோனா நான் கிராண்டா என்ற தகுதி நீக்கத்திற்கான அறிவிப்பை அவர் வழங்கியிருக்கும் நிலையில் மத்திய அமைச்சரவை வழங்கியிருக்கும் நிலையில் அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் தூதரகத்திற்கான பாதுகாப்பு தற்பொழுது நீக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசியமான 30 ஊழியர்கள் தவிர மற்ற கூடுதலாக யாரும் இந்தியாவுடைய பாகிஸ்தான் எம்பசியில் பணியாற்றக்கூடாது. அவர்கள் மட்டுமல்லாமல் ராணுவம், விமானப்படை உள்ளிட்ட ஸ்டாஃப் அட்டாச்சிகளாக கருதப்படக்கூடிய இந்த கூடுதல் இணைப்பு பொறுப்பில் உள்ளவர்கள் அனைவருமே ஒரு வார காலத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையும் அதற்கான நடவடிக்கைகளையும் பாகிஸ்தான் அரசு எடுத்துள்ளதாக தெரிய வந்திருக்கிறது. பொதுமக்கள், அதிகாரிகள் என பாகிஸ்தான் தரப்பிலிருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்குமான ஒரு கட்டுப்பாடு அதிகாரப்பூர்வமாக இன்று காலை முதல் அமலாகிய நிலையில்தான் தற்பொழுது அட்டாரி வாகா எல்லையில் பாகிஸ்தானியர்கள் குவிந்து வருவதையும் நம்மால் காட்சிகளில் பார்க்க முடிகிறது. குழந்தைகள், பெரியோர்கள் என அனைவரையும் கூட்டிக் கொண்டு குடும்பங்களாக அவர்கள் அட்டாரி வாகா எல்லை மூலமாக தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு அவர்கள் திரும்பி வருகிறார்கள். காயத்ரி, நன்றி சுசித்ரா தற்போதைய தகவல்களுக்காக.